ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்ளிட்ட குழுவினர் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரே நாளில் இங்கு வந்துவிட்டு, அதாவது இலங்கைக்கு கொழும்புக்கு வந்துவிட்டு திரும்பி சென்றிருக்கின்றார். ஸ்டாலின் குடும்பத்தினுடைய பணம் இங்கு பதுக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற பெரும் கேள்வி இருக்கின்றது. அவர்களுக்கு உதவியாக மலையக தமிழ் எம்பி ஒருவர் செயற்பட்டிருக்கின்றார். என்ன நடந்திருக்கிறது? இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தற்பொழுது தமிழகத்திலே பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. ஒரு பக்கம் விஜய், மற்றொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் சீமான், அதை தவிர ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் தரப்பு என்று 4 முனை போட்டி தமிழகத்திலே நிலவி இருக்கின்றது. இந்த நிலையில் ஆட்சியில் இருந்த திமுகவிற்கு ஏற்கனவே அதிருப்தி அலைகள் இருக்கின்றது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, அவர்களால் ஆட்சியை தொடர முடியுமா என்கின்ற பெரும் கேள்வி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறப்படுகின்றது. அதுவிட விஜய் கணிசமான இடத்தை பிடிப்பார் என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் விஜயின் வருகை என்பது திமுகவிற்கு பலத்த அடி என்றும் பார்க்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் திமுகவிற்கு எப்போதுமே கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்களின் வாக்குகள் கிடைக்கும். அந்த வாக்குகளை பார்த்தால் சுமார் 15% வாக்குகள் அவர்களுக்கு அப்படியே மொத்தமாக திமுகவிற்கு விழும். அதாவது சிறுபான்மையினத்தவர்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்துவார்கள். ஆனால் விஜய் எனப்படுகின்ற நபர் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் சிறுபான்மையினர் அநேகமாக விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் திமுகவின் அடிமடியில் விஜய் கை வைத்திருக்கின்றார்கள் தான் கூற வேண்டும். எனவே இவ்வாறுதான் அங்கு இருக்கின்ற தேர்தல் நிலவரங்கள் போய்கொண்டிருக்கிறது. தற்பொழுது பரபரப்பான பிரச்சார பணியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக தனியாக ஒரு பதிவை பார்ப்போம். யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது, யார் எந்த அளவு இடத்தை பிடிப்பார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் அதனை ஒரு பதிவாக நான் பின்பு வெளியிடுகின்றேன். தற்பொழுது என்ன விடயம் என்று சொன்னால், அங்கு இப்படியான ஒரு பரபரப்பான சூழல் நிலை வருகின்ற நிலையில் மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும், திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பேசி வருகின்ற நிலையில் நாங்கள் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் என்று ஸ்டாலின் கூறி வருகின்ற நிலையில் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் அவசரமாக இலங்கைக்கு வந்துவிட்டு ஒரே நாளில் திரும்பி சென்றிருக்கின்றார். அதை விட ஒரு குழுவினர் இலங்கையில் சில நாட்கள் தங்கி இருந்து சில விடயங்களை முடித்திருக்கின்றார்கள். அது என்ன விடயம் என்கின்ற பெரும் கேள்வி இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஸ்டாலின் குடும்பத்தில் ஆட்சியாக இருக்கலாம் அல்லது பண விவகாரங்களாக இருக்கலாம், அவரது குடும்ப உறுப்பினர் ஒருவர் தான் கையாளுகின்றார். அது தொடர்பாக உங்களுக்கு அவர் யார் என்று தெரிந்திருக்கும். இந்த விடயம் தொடர்பாக வெளிப்படையாக அடுத்த பதிவிலே நான் பேசுகின்றேன். அதற்குரிய சில ஆதாரங்களை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போது வந்த தகவலின் அடிப்படையிலே அந்த குடும்ப உறுப்பினர் அவசரமாக கொழும்புக்கு வந்திருக்கின்றார். கொழும்புக்கு வந்து சிலரை சந்தித்து விட்டு உடனடியாக அவர் திரும்பி சென்றிருக்கின்றார். அதை தவிர அவருடன் சில பேர் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சுமார் 4 நாட்கள் மலையகத்தைச் சேர்ந்த தமிழ் எம்பியுடன் பேசிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்களும் இங்கிருந்து சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவங்கள் அனைத்துமே கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தை கொழும்பில் இருக்கின்ற சிலர் அறிந்திருப்பார்கள். அதற்கு முதல் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். கொழும்பிலே ஒரு இந்து ஆலயம் ஒன்று இருக்கின்றது, பிரபலமான ஆலயம். அந்த ஆலயத்தின் அறக்கட்டளை நிர்வாகத்திலே ஒருவர் இருக்கின்றார். கொழும்பில் இருக்கின்ற பலருக்கு தெரியும் அல்லது அரசியல் முக்கியஸ்தர்களுக்கு தெரியும். அந்த நபர் ஒரு தனிநபர், ஒரு தமிழர். அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரச பாதுகாப்பு அல்ல, தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில், இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாமல் ராஜபக்ச, யோசித்த ராஜபக்சவிற்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, அதுவும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, இளம் வயதில் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவ்வாறு ஒரு ஆலயத்தின் அறக்கட்டளையில் நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தனிப்பட்ட பாதுகாப்புக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். தற்பொழுது வரை அவருடன் பயணித்து வருகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு கேள்வி இதிலே எழும் சில விடயங்களை உங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். அறக்கட்டளையின் ஊடாக பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதா? ஆனால் நான் இப்போ சொல்ல வருகின்ற விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த சூழ்நிலையில் அந்த குழுவினர் இவ்வாறு அங்கு வந்த நிலையிலும், அதேவேளை திமுக குடும்ப உறுப்பினர் இங்கு வந்த நிலையிலும் சில முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதுவே இந்த விடயங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார் மலையகத்தைச் சேர்ந்த தமிழ் எம்பி. அவர்தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்ததாக தெரிய வருகின்றது. இவர்கள் வந்ததன் நோக்கம் அந்த அறக்கட்டளையில் பணத்தை
போடுவதற்கு, இங்கு பணத்தை பதுக்குவதற்கென்று ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அது தொடர்பான சில ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் அது கிடைக்கும். அது தொடர்பாக முழுமையாக நான் இதிலே வெளியிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஆகவே இன்னொரு விடயம் தெரிகின்றது, ஸ்டாலின் குடும்பத்திற்கு அங்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. தற்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றார். தோல்வி அடைந்தால் நாளை என்ன செய்வது என்பது தெரியாது. ஆகையால் அவர்களின் சொத்துக்களை பதுக்குவதற்கு இலங்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கின்றது. அதை தவிர இந்த தகவல் என்பது ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலாகத்தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது, வெளிவந்திருக்கின்றது. எனவே இப்படி ஒரு விடயம் இலங்கையில் நடந்திருக்கின்றது என்பதை இதிலே நான் தெரியப்படுத்துகின்றேன். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.